16 வருட ஐபிஎல் வாழ்நாள் ரெக்கார்டை வந்துட்டு 17வது சீசன் எஸ்ஆர்ஹெச் எம்ஐ மேட்ச்சில் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க. இது ஒரு சிக்ஸர் மேட்ச் என்று தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 50 சிக்ஸர் விளாசிருக்காங்க. 16 வருட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு மேட்ச்சில் அதிகம் சிக்ஸர் அடிக்கப்பட்ட ஒரே மேட்ச் இதுதாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா 2 அணி சேர்ந்து 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணதும் இதுவே முதல் முறை. மேலும் அதாவது எஸ்ஆர்ஹெச் 277 ரன் 20 ஓவரில் அடித்து ஐபிஎல் வரலாற்றில் ஆர்சிபியை ஓவர்டேக் பண்ணி, அதாவது அவங்க 263 ரன் அடிச்சிருந்தாங்க 16 வருட ஐபிஎல் சீசனில். அதாங்க டாப் டார்கெட்டு. பட் அந்த ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் 20 ஓவரில் வந்துட்டு 277 ரன் விளாசிருக்காங்க என்றே சொல்லாங்க. எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரான்சஸியாக இருந்தாலும் சரிங்க, ரசிகர்களை மதிக்கணும். பட் எம்ஐ டீம் வந்துட்டு ரசிகர்களை மதிக்காமல் ஹர்திக் பாண்டியா கையில் கேப்டன்சி கொடுத்தாங்க இல்லையா, அந்த டீமுக்கு அதுவே பிடிக்கல. இன்றைக்கி நீட்டா அம்பானியும் அவங்க பையனும் மேட்ச் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. வெளியே போங்கன்னு மும்பை ஃபேன்ஸே வந்துட்டு ஸ்லெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரோஹித் சர்மா கையில் கேப்டன்சியை கொடுங்க, இல்லாட்டினா உருப்படாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவனுக்கு கேப்டனும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, காசுக்காண்டி இங்கே ஓடி வந்தவன், டெஃபினட்டாக வந்துட்டு அவர் கையில் கேப்டன்சி கொடுங்கன்னு ஸ்லெட்ஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ரசிகர்கள் வாய் வயிற்றில் விழுந்தால் ஜெயிக்க முடியுமாங்க? அந்த ரீசனால் தான் மும்பை ஒரு மோசமான தோல்வியை தொடர்ந்து 2 போட்டிகளில் சந்திச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருந்தது எம்ஐ டீம். இப்போ வந்துட்டு தெருக்கோடியில் நிறுத்திடுவார்னு நினைக்கிறேங்க நம்ம ஹர்திக் பாண்டியா. எஸ்ஆர்ஹெச் முதல் பேட் பண்ணாங்க. தலைவலிக்கு மருந்து கொடுக்கலாம், அந்த மருந்தே தலைவலியாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஹெட் 62 ரன் விளாசினார். அண்ட் அபிஷேக் சர்மா 7 சிக்ஸர் விளாசுறாருங்க. ஆள் பார்த்தீங்கன்னா ஒல்லி சொல்லியாக இருப்பார். பட் அவர் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு செட்டாக இருந்தது என்றே சொல்லலாம். 63 அண்ட் மார்க்ராம் 42. இந்த கிளாசன் மனுஷனா இல்லை வந்துட்டு அது ஒரு மிஷினா இல்லை ரோபோட்டா ஒன்றுமே புரியலைங்க. தானோஸ் மாதிரி அவரோட பவர் இருக்கிறது என்றே சொல்லலாம். 7 சிக்ஸர் 4 பவுண்ட்ரி 80 ரன் விளாசினாருங்க. 277 ரன் ஒரு இமாலய ஸ்கோர் செட் பண்ணது மட்டுமல்லாமல் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியவே மாற்றி எழுதியிருக்காங்க என்றே சொல்லலாம். 17வது சீசன் ஐபிஎல்ல இந்த மேட்சை யாராலும் மறக்க முடியாதுங்க. பின்னர் எம்ஐ சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க ரோஹித் சர்மா, இசான் கிசான் 5 ஓவருக்கே கிட்டத்தட்ட 70 ரன் விளாசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனட்கட் விக்கெட் எடுத்து விட, அதுக்கப்புறம் சடச்சடன்னு விக்கெட் போய்கிட்டே இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, டிம் டேவிட்டா அவர் டிராவிட்டான்னு தெரியல, உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. கடைசியில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்குலாம் என்னங்க சொல்கிறது, கை செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றிக்கிட்டே இருக்காங்க, கண்ணை மூடிக்கிட்டு, காற்று தான் வருதே தவிர ரன்னு வரலங்க. கடைசியில் என்ன சொல்கிறது, ஏனோ தானு விளாண்டாங்க. 31 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்ஹெச் பிரம்மாண்டமாக வின் பண்ணி கிரிட்டுன்னு பாயிண்ட் டேபிளில் 3வது பிளேஸ் வந்துட்டாங்க. அண்ட் மும்பை பார்த்தீங்கன்னா 9வது பிளேஸ் வந்திருக்காங்க என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க நாக் அவுட் ஆன மாதாங்க. காரணம் என்னென்னா நெட் ரன் ரேட் அவங்களுக்கு -1 பக்கத்தில் தாண்டிடுச்சு என்றே சொல்லலாம். ஏன்னா நெட் ரன் ரேட் மிகப்பெரிய இம்பார்ட்டன், அதை இறங்க விடக்கூடாது, மைனஸ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அது பேக் ஃபயர் ஆகிருக்குங்க. கடைசியில் பாண்டியாவை நம்பி மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வெம்பி போயிட்டாங்க என்றே சொல்லலாம். மேலும் அதாவது தோல்விக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா பேச வந்தார். செம்ம ஸ்லெட்ஜிங் அவரை. நீங்கள் அவர் பேசும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தயவு செய்து நீ குட் பண்ணிட்டு போயிரியா, ரோஹித் சர்மா தான் மும்பை டீமுக்கு சரியான கேப்டன் காத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த ஹர்திக் பாண்டியா காதை மூடிக்கிட்டு தான் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி கேவலப்பட்டு கேப்டன் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா ஒதுங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க எம்ஐ. அதை ஓவர் கம் பண்ணி அவங்க பிளே ஆஃப்குள்ளே வர முடியுமா, இல்லை தத்திரையும் தாண்டவம் ஆடுமா இந்த பாண்டியானால்? கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.